நிறைய இந்த நீங்க டிவில எல்லாம் பாத்திருப்பீங்க, இந்த யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் பாத்திருப்பீங்க. சினிமாவில் நடிச்சுக்கிட்டே இருந்தாரு, நேத்து தான் வந்தாரு, உடனடியா இன்றைக்கு முதலமைச்சர் ஆகணும்னு வந்துட்டாரு. நேத்து தான் சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருந்தாரு, இன்னைக்கு கட்சி துவங்கிட்டாரு. இப்படி எல்லாம் பல வாடகை வாய்கள் வந்து உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்றது நம்முடைய தோழர்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு இடத்துல திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்முடைய கழகம் நேற்று தொடங்கி நாளைக்கு ஆட்சி கட்டத்தில் அமர வந்த கழகம் கிடையாது. ஏறத்தாழ 30 ஆண்டுகளாக மக்கள் சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கழகம். நம்முடைய தலைவர் தன்னுடைய திரைப்பயணத்தை துவங்கும் பொழுது ரசிகர் மன்றமாக, நற்பணி இயக்கமாக, மக்கள் இயக்கமாக, மக்களோடு மக்களாக நின்று சேவை செய்த ஒரு இயக்கம் நம்முடைய தலைவரின் வெற்றி கழகம். அதனாலதான் சொல்றோம், நம்முடைய தலைவர் வந்து மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் போல ஒரு பதவிக்கு வரணும், மக்களை ஏமாற்றி சம்பாதிக்கணும் என்பதற்காக அரசியல் கட்சியை துவங்கவில்லை. மக்களுக்காக சேவை செய்து இங்குள்ள அத்தனை தோழர்களையும் மக்கள் சேவகர்களாக மாற்றிதான் ஒரு அரசியல் கட்சியை துவங்கியிருக்கிறார். இதையெல்லாம் மூடி மறைத்து இதெல்லாம் மக்களுக்கு செல்லக்கூடாது என்ற ஒரு எண்ணத்துல இவங்க என்ன பண்ணுவாங்க, டிவி சேனல் எல்லாம் இவங்களுடைய ஆதரவாளர்கள் என்ற பேர்லையும், பத்திரிகையாளர்கள் அப்படின்ற பேர்லையும், அரசியல் விமர்சகர்கள் அப்படின்ற பெயர்லையும் தன்னுடைய வாடகை வாய்களை எல்லாம் இந்த ஆளும் கட்சியினர் என்ன பண்ணுவாங்க, பேச வச்சு நேற்று தான் வந்தாரு, இன்றைக்கு உடனடியா வந்து கட்சியை தொடங்கிட்டாரு, நாளைக்கு முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு, இதெல்லாம் நடக்காது அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. உண்மையிலேயே நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். 30 வருடமாக நம்முடைய கழகம் சேவையில் இருப்பவர்களை பார்த்து இந்த கேள்வி கேட்கிறார்களே, உண்மையிலேயே நேற்று வந்து இன்றைக்கு உடனடியாக துணை முதலமைச்சராக இருக்கக்கூடியது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாரிசு மட்டும்தான். ஏன் இந்த கேள்வியை யாரும் கேட்கறது கிடையாது? இதையெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்களுக்காக உண்மையாக உழைக்கக்கூடிய, உங்களை நேசிக்கக்கூடிய, உங்களுடைய அண்ணனாக, மகனாக, தம்பியாக, பிள்ளையாக, உங்கள் வீட்டில் ஒருவராக நம்முடைய தலைவர் வந்ததை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவ்வளவு பயம்.